ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பால் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் 1 கப் ஜவ்வரிசி, 1 கப் சேமியா, 1 கப்பு சீனி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறது பார்த்துடலாம் வாங்க. இந்த பாயாசம் நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். அதனால் குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கர் ஹீட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை வறுத்துடலாம். ஜவ்வரிசி வறுக்கும்போது நல்லா ஒயிட் கலராக வரும். அந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் இப்போ ஜவ்வரிசி நல்லா படப்படன்னு வெடிக்குது. நல்லா ஜவ்வரிசி எல்லாம் பொரிஞ்சு வரணும். அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். பாருங்க, நல்லா சவுண்டு கேட்குது. இந்த மாதிரி ஜவ்வரிசி எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. சேமியாவே இதே ஹீட்லேயே நம்ம வறுத்துடலாம். இப்போ ஜவ்வரிசி எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம கழுவிடலாம். இப்போ இதை நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ ஜவ்வரிசியும் சேமியாவையும் கழுவியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். ஜவ்வரிசியும் சேமியாவும் முங்குற அளவுக்கும் அதுக்கு கொஞ்சம் மேலே தண்ணி இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை 1 விசில் மட்டும் வேக வச்சு எடுத்தால் போதும். ஜவ்வரிசியும் சேமியாவும் சீக்கிரமாகவே வெந்துடும். இதை இப்போ 1 விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது 1 விசில் வேகட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். 1 விசில் அடிச்சிச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். அரிசி வேகிற டயத்தில் நான் கொஞ்சம் பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்மக்கிட்ட முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் பாதாம் மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் குங்குமப்பூ எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம். குங்குமப்பூ தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம பால் சேர்த்துடலாம். இன்றைக்கி பசும்பால் தான் சேர்க்குறேன். உங்களுக்கு தேங்காய் பால் வேணுன்னா தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் சேர்த்து ஒரு கொதி வரட்டும். நான் இன்றைக்கி காய்ச்சின பால் தான் சேர்த்துருக்கேன். இப்போ பால் சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஆனால் தேங்காய் பால் சேர்த்தோம்னா லாஸ்ட்டாக தான் தேங்காய் பால் சேர்க்கணும், இல்லைன்னா திரிஞ்சு போயிடும். இன்றைக்கி நான் பசும்பால் சேர்த்ததுனால முன்னாடியே சேர்த்துட்டேன். தேங்காய் பால்னால் லாஸ்ட்டாக சர்க்கரைலாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன், ரொம்ப கொஞ்சமாக. குக்கரில் செஞ்சோம்னா ரொம்ப 10 நிமிஷத்தில் நம்ம பாயாசம் செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். என்னோடய வீடியோவை நீங்களே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம குங்குமப்பூ ஊற போட்டிருந்தா தண்ணியை சேர்த்துடலாம். குங்குமப்பூ இல்லைன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். சீனிக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லம் போட்டும் செஞ்சாலும் அதுவும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாயாசம் நல்லா கொதித்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம தாளித்து விட்டோம்னா நமக்கு பாயாசம் ரெடி ஆயிரும். இப்போ இதை நம்ம நெய்யில் பாதாம் சேர்த்து வறுத்து போட்டுடலாம். இப்போ இந்த பாயாசத்தை இறக்கி வச்சுட்டு பாதாம் நெய்யில் வறுத்து போட்டுடலாம். ஹீட் ஆயிடுச்சு. அப்போ நான் நெய் ஊற்றிக்கிறேன். பண்ணி வச்சுருந்தா பாதாம் சேர்த்துக்கலாம். இது கூடவே முந்திரி கிஸ்மிஸ் இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். பாதாம் நல்லா வறுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் நான் சேமியா சேர்த்துக்கிறேன்.
சேமியாவை நல்லா முறுமுறுன்னு வறுத்து போட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாதாமும் சேமியாவும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை பாயாசத்தில் ஊற்றிடலாம். நமக்கு இப்போ டேஸ்டியான பாயாசம் பால் பாயாசம் வந்து தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சூப்பர் டேஸ்டியான பால் பாயாசம் தயார். நமக்கு பால் பாயாசம் தயாராகிடுச்சு.